சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனல்ல நிறைய கைவினை தயாரிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் வீடியோக்களும், அதே மாதிரி சிறு தொழில்கள் சம்பந்தப்பட்ட பல பிசினஸ் வீடியோக்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாத்துக்குமே நீங்க மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்ததுக்கு நானும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா, நீங்க எல்லாருமே அந்த வீடியோவ பார்க்கறதோட நிறுத்துறீங்களா? இல்ல நீங்களும் ஒரு பிசினஸ் தொடங்குறீங்களா? அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாவே இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சேனலோட மிக முக்கியமான மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல பார்க்குற அனைத்து நண்பர்களுமே ஏதாவது ஒரு சிறு தொழிலோ, கைவினை தயாரிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிக முக்கியமான ஒரு ஆசையே. அதுக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சிறு தொழில்கள், கைவினை தயாரிப்பு சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனா, நம்மளுடைய சேனல் நண்பர்கள் நெறைய பேர் என்னதான் ஆர்வம் காட்டினாலும், ஒரு சிலர் மட்டும் தான் தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்றாங்களே தவிர, மீதி எல்லாருமே பார்க்கறதோட நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு பெட்டரான தொழில் ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமான்னு தேடுறவங்க தான் நெறைய பேர் இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிற நபர்கள் எல்லாருமே, எந்த மாரி தொழில் வீடியோக்கள் எல்லாம் வருதோ, அனைத்து வீடியோக்களையுமே பார்ப்பாங்க. ஏன்னா நானும் கூட அந்த மாரி பார்த்துருக்கேன். அப்படி நம்ம பார்க்கறதுல நமக்கு ஏதாவது ஒரு நாம நெனைச்ச பிளானுக்கு சிங்க் ஆகுற மாரியோ, இல்ல மேட்ச் ஆகுற மாரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா, சரி அத நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆர்வம் அதிகமாவே காட்டுவோம். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வமா இருக்குமே தவிர, முழு வீச்சோட நம்ம அந்த தொழில இறங்கி பண்ணுவோமான்னு கேட்டா, இல்ல நான் இன்னும் பல விஷயங்கள கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு தான் இருப்போம். எத்தன நாள் நம்ம தேட போறோம்? தேடிக்கிட்டே இருக்க போறோம். அப்படி தேடுறது மூலியமா நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாரி தேடுறவங்க எல்லார்கிட்டயுமே நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னான்னா, கத்துக்கிட்டது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. இத எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கங்க. ஏன்னா, நாம இதா கத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்க, கத்துக்காதது தான் பார்த்தீங்க அப்படின்னா, கடல் அளவு அது பறந்து விரிஞ்சு போய்க்கிட்டே இருக்கும். உங்களோட லிமிட் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க கத்துக்கிட்டதே என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது கூட நீங்க மத்ததோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சாதாரணமா கம்மியா இருக்கிற மாரி தான் இருக்கும். அட பாவி! இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள தோன்றும். எப்பவுமே இந்த மாரி இருக்கிற எல்லா சிந்தனைகளுமே தூக்கி எறிங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட மிக முக்கியமான நம்மளோட சேனலோட நோக்கமே என்னன்னா, நம்ம வீடியோ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மிக முக்கிய அளவுல அவைங்களுக்கே தோணணும் மனதளவுல. என்னான்னா, இந்த தொழில் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ட்டு ஒரு சிந்தனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஆனா அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்ட்டு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. இந்த கைவினை தயாரிப்ப பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமா வீட்லயே இருந்துகிட்டு நான் ஒரு நாளைக்கு, இல்ல ஒரு வாரத்துக்கு, இல்ல ஒரு மாசத்துக்கு எனக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000லேருந்து ஒரு 50,000, 60,000 இந்த மாரி சம்பாரிச்சா பரவாயில்லையே! ஏன்னா, என்னால வாடகை எதுவுமே குடுக்க முடியாது. வெளியில போயிட்டு என்னால இந்த மாரி தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்ப என்னால ஏற்படுத்த முடியல. அதனால நான் வீட்ல இருந்துகிட்டே எனக்கு கிடைக்கிற நேரத்துல ஒரு கைவினை தயாரிப்பா, அதே மாரி நல்ல வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு தொழிலா நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த கைவினை தயாரிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மிகப்பெரிய கடையில தான் எடுத்தேன். இந்த கைவினை தயாரிப்புகள சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல 2, 3 வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல வருமானம் குடுக்கக்கூடிய அற்புதமான தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோக்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா, எனக்கு இதோட வேல்யூ தெரியும். இதனோட இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட் என்னான்னு தெரியும். இத பிசினஸ் பண்ணா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். சொல்லப்போனா, ஒரு உதாரணத்துக்கு ரூ. 10 பொருள நீங்க ஒரு ரூ. 150 குடுத்து வாங்குற மாரி ஒரு இடத்துல, அந்த பொருள வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே ரூ. 10 பொருள நீங்க ரூ. 500 குடுத்து வாங்குற இடத்துல, ஒரு இடத்துல வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இதே அதே பொருள கொண்டு போயி கிட்டத்தட்ட ரூ. 1000 விலைக்கு விக்கிற மாரி ஒரு இடத்துல வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இதுதான் பார்த்தீங்கன்னா தொழில் தந்திரம். ஏன்னா, அந்த பொருள் நார்மலான ஒரு இடத்துல இருக்கும்போது ரூ. 10 ஒரு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 150 அத விட பெரிய இடத்துக்கு போகும்போது அது ரூ. 500 மாறுது. அத விட பெரிய இடத்துக்கு போகும்போது ரூ. 1000 மாறுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இடம், பொருள் அப்படிங்கிறது. ஏன்னா, நாம் ஒரு தொழில் கைவினை தயாரிப்ப உருவாக்கும்போது, நம்ம வீட்ல இருந்து பண்ணும்போது, தயாரிக்கிற இடத்துல அந்த பொருளோட விலை வெறும் ரூ. 10 தான். ஆனா, அதோட விக்கிற இடம் நார்மலாவே மத்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 100க்கு மேல தான் இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரபலமான ஒரு பெரிய கடைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா, அதோட விலை கிட்டத்தட்ட 400க்கு மேல 500, 600 அப்படி வரும்.
இதே அதை விட மிகப்பெரிய அளவுல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த மாரியெல்லாம் போனீங்க அப்படின்னா, இதே ரூ. 10 பொருள் மார்க்கெட்ல ரூ. 100க்கும் வாங்க முடியும். ஒரு சில கடைகள்ல ரூ. 400, ரூ. 500 வாங்க முடியும். ஆனா, அதே பொருள் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 1000 மேல விக்கிறாங்க. அதே மாரி மக்கள கவர்றதுக்கு அவங்க பண்ற கவர்ச்சியான அந்த சில மேக்கப் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு அதோட வேல்யூ ஏத்தி குடுக்குறது. இந்த மாரி தான் ஒரு பிசினஸ்ங்கிறது எப்பவுமே இடத்துக்கு தகுந்த மாரி மாறும். இந்த தொழில் பொறுத்தவரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, நாம வீட்ல இருந்து பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த மாரி கைவினை தயாரிப்புகள ரொம்ப ஈஸியாவே நீங்க பண்ண முடியும். இதுக்கு தேவையான மூலப்பொருள்கள வந்து உங்கள சுத்தி இருக்கிற மிக முக்கியமான ஹோல்சேல் மார்க்கெட்லயே ஃபேன்சி ஸ்டோரோ, இல்ல ஸ்டேஷனரி ஸ்டோர்லயோ அந்த மாரி எங்கேயாவது ஒண்ணு கேட்டு பாருங்க. ஸ்டேஷனரிலயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த மாரி மூலப்பொருட்கள விக்கிறாங்க. ஃபேன்சி ஸ்டோர்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மூலப்பொருள விக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க பக்கத்துல எங்க ஹோல்சேல் கடை இருக்குன்னு தேடி பாருங்க. கண்டிப்பா உங்களால வாங்க முடியும். அந்த ஹோல்சேல் கடைகள பத்தி கூட ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்குள்ள கூட விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப அத்தியாவசியமான, மிக முக்கியமான ஒரு வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இது வந்து வீட்ல இருந்து ஒரு சிறு தொழிலா, ஒரு கைவினை தயாரிப்பா பண்றதுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாவே இருக்கும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி, வீட்ல இருந்துகிட்டு எனக்கு மாசம், இல்ல ஒரு வாரம், இல்ல ஒரு நாளைக்கு எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000லேருந்து 2000 எனக்கு வருமானம் வேணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த கைவினை தயாரிப்பு இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான வருமானம் தரக்கூடிய ஒரு பொருள் தான். இத வந்து இந்த மாரி பெரிய கடைகளுக்கு உங்களுடைய கைவினை தயாரிப்ப கொண்டு போய் நீங்க சேல் பண்ணாலும் சரி, மீடியமான கடைகளுக்கு நீங்க சேல் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க இப்ப நான் வீட்ல கைவினை தயாரிப்பா நான் தயாரிச்சுட்டேன். இது எப்படி நான் மத்த இடங்களுக்கு, அதாவது கடைகளுக்கு குடுக்காம, தனிப்பட்ட முறையில இது எப்படி நான் சேல் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்களே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, அது மூலியமா கூட உங்களுடைய தயாரிப்புகள விளம்பரப்படுத்தி நீங்க சேல் பண்ண முடியும். அது ஒரு மெத்தேடு. அது இல்லாம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மீஷோ, இந்த Flipkart இந்த மாரி இருக்கிற ஆன்லைன், அமேசான் இந்த மாரி நெறைய இருக்கு பார்த்தீங்களா? இதுல எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஒரு ரீசெல்லரா நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். உங்களுடைய தயாரிப்புகள வந்து நீங்க அது மூலியமா கூட விக்க முடியும். அதுல கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய கைவினை தயாரிப்புகள உங்களுக்கு என்ன ரேட்ல நீங்க விக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த விலைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பொருளுகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாவே விக்க முடியும். அப்படி விக்கிறது மூலியமா உங்களுடைய தயாரிப்புகள ரொம்ப ஈஸியாவே வித்த மாரியும் உங்களுக்கு இருக்கும். அதே மாரி உங்களுக்கான வருமானமும் வீட்ல இருந்துகிட்டே சம்பாரிச்ச மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தேட தேட பல ஐடியாக்கள் நமக்கு வந்து தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, தொழில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த மாரி வந்து இத விக்கணும்? எங்க கொண்டு போய் விக்கணும்? இதுக்கு இன்னும் என்னலாம் தேவை? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் நெறைய தேடிக்கிட்டே தான் இருக்கணும். எப்பவுமே அனுபவம் தான் உங்களுக்கு பல விஷயங்கள கத்துக் குடுக்கும். அதே மாரி நீங்க ஒரு தொழில் பண்ணும்போது தான், அத எப்படி மார்க்கெட் பண்ணணும்? இந்த தொழில மேற்கொண்டு எப்படி டெவலப் பண்ண முடியும்? உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள எங்கெங்க வாங்க முடியும்? அப்படிங்கிறதே நீங்க தொழில் பண்ணதுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் கத்துக்க முடியும். ஏன்னா, நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1, 2 கடைகள தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் கூட, தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பல விஷயங்கள் அது மூலியமா தேடல் நெறையா உங்க தொழில் ரிலேட்டட்ல இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு ஆன் ஃபீல்டுல இருக்கறனால மிக எளிதாகவே பல வழிகள உங்களால புரிஞ்சிக்க முடியும். அது மூலியமா உங்க தொழிலையும் வந்து நீங்க டெவலப் பண்ண முடியும். இதுதான் எப்பவுமே தொழிலுக்கு தேவையான மிக முக்கியமான அனுபவமே. இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இத பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இத பத்தின எந்த மாற்று கருத்து இருந்தாலும் அதே கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.